இந்த தம்மா துண்டு பட்டாணி சைஸ்ல இருக்கிற ஒரு கிளாண்ட் தான் உங்க உடம்பு ஃபுல்லா இருக்க ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். நம்ம மூக்குக்கு மேல கண்ணரம்புக்கு கீழே இருக்கிற கிளாண்ட் தான் பிட்யூட்டரி கிளாண்ட். இதுல இருந்து 8 ஹார்மோன் செக்ரீட் பண்ணி நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்க அத்தனை கிளாண்ட்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவது வந்து growth ஹார்மோன். இதுதான் நம்ம வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுது. இது கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு டுவார்ஃபிசமும், அதிகமா இருந்ததுன்னா ஜெய்ஜாண்டிசமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஹார்மோன் TSH அப்படின்ற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது தைராய்டு கிளாண்டை கண்ட்ரோல் பண்றது மூலமா உடம்புடைய மொத்த மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. மூணாவது ஹார்மோன் வந்து ACTH. இது வந்து அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன்ன்றது நம்ம கிட்னிக்கு மேல இருக்க அட்ரினல் கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கிளாண்ட் தான் நம்மளுடைய பிபி, கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற கிளாண்ட் தான். நாலாவது ஹார்மோன் வந்து ப்ரொலாக்டின். இது நம்ம வந்து பால் சுரக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ற கிளாண்ட். 5 மற்றும் 6வது ஹார்மோன் வந்து FSH அண்ட் LH சொல்றது. ஒன்னு வந்து ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இன்னொன்னு வந்து லூட்டினைசிங் ஹார்மோன். இது ரெண்டுமே வந்து மாதவிடாயையும் கருமுட்டையிலிருந்து கரு ரிலீஸ் ஆறதையும் கண்ட்ரோல் பண்ணுது. 7வது ஹார்மோன் வந்து வாசோப்ரெசின். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுது. ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. 8வது ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின். இதுவுமே வந்து நம்ம பால் சுரக்கிறத கண்ட்ரோல் பண்ணுது. இது எல்லாமே சேர்ந்து தான் உடம்புடைய மொத்த ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சின்ன பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஒரு கட்டி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.